சத்தியம் டிஜிட்டல் நேயர்களுக்கு வணக்கம். நான் ஆகாஷ் பிரவீன். இந்தியாவின் அண்டை நாடான மியான்மரில் கடந்த 28ஆம் தேதி காலை 11:55 மணிக்கு பயங்கர நிலநடுக்கம் ஏற்பட்டது. ரிக்டர் அளவுகோல்ல 7.7 இது பதிவாயிருக்கு. இந்த நிலையில தான் யாரும் எதிர்பார்க்காத மற்றொரு விஷயம் ஒன்று அங்கு நடக்குது. நிலநடுக்கம் ஏற்பட்ட சில நிமிடங்களிலேயே மற்றொரு நிலநடுக்கம், அதாவது 6.4 ரிக்டர் அளவிலான மற்றொரு நிலநடுக்கம் அங்கு ஏற்படுது. இதனால நிலைமை இன்னும் மோசமாகுது. முதல் நிலநடுக்கத்திலேயே ஏராளமான கட்டிடங்கள் தரைமட்டமான நிலையில, மீதம் இருந்த அதாவது விழும் தருவாயில சேதமான கட்டிடங்கள் எல்லாம் இந்த இரண்டாவது நிலநடுக்கத்துல கீழே விழுது. மியான்மரின் மையப்பகுதியான சியாகியாங் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் தான் இந்த அதிகமான சேதம் ஏற்பட்டிருக்கிறதா சொல்றாங்க. சுருக்கமா சொல்லணும்னா, இந்த நிலநடுக்கத்தால மியான்மரோட பொருளாதாரமே அகல பாதாளத்துக்கு போற வாய்ப்பு இருக்கிறதா பொருளாதார வல்லுநர்கள் தெரிவிக்கிறாங்க. குறிப்பாக இந்த நிலநடுக்கம் மியான்மரின் 70% ஜிடிபியை பாதித்து உள்ளதாக கூறப்படுகிறது. மியான்மர் மற்றும் தாய்லாந்துல பல மாடி கட்டடங்கள், கிரேன் உள்ளிட்டவைகள் சரிந்து விழும் வீடியோ காட்சிகள் எல்லாம் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தி வருது. இந்த மாதிரி நிலநடுக்கம் வந்தா உயிர் பிழைக்க நாம செய்ய வேண்டிய முக்கியமான காரியங்களை இப்ப பார்க்கலாம். இப்ப நீங்க ஒரு பில்டிங்குள்ள இருக்கிறீங்க அப்படின்னா, நிலநடுக்கம் ஏற்படும் போது வெளியே செல்லக்கூடாது. முடிந்த அளவிற்கு பாதுகாப்பான இடத்தில் பதுங்கிக் கொள்வது நல்லது. எந்த ஒரு பரபரப்பையும் ஏற்படுத்தாமல் முதலில் அமைதியாக இருப்பது முக்கியம். உடனடியாக அருகாமையில் மேசை அல்லது படுக்கை போன்ற பொருட்கள் இருந்தால் அதற்கு கீழ் சென்று பாதுகாப்பாக இருக்க வேண்டும். மேலும் கண்ணாடிகள் மற்றும் அசைவு பொருட்களுக்கு அருகாமையில் நாம நிற்கக்கூடாது. அப்புறம் ஒரு வழியா நிலநடுக்கம் முடிந்ததற்கு பிறகு நீங்கள் சுத்தி முத்தி நல்லா பார்த்துட்டு முடிந்த அளவிற்கு அதிர்வுகள் கொடுக்காம அந்த இடத்தை விட்டு வெளியேற வேண்டும். அப்பாடா ஒரு வழியா தப்பிச்சிட்டோம் அப்படின்னு நீங்க வேகமா நீங்க இருக்கிற இடத்தை விட்டு வெளியேறக்கூடாது. அப்பவும் மின்சார ஒயர்கள் மற்றும் மின்சாதன பொருட்கள் கிட்ட எல்லாம் நீங்க தள்ளியே தான் நிக்கணும். உங்கள் பாதுகாப்பு நல்லா உறுதி செய்யப்பட்டதற்கு அப்புறம் அவசர எண்களை அழைத்து நீங்க பேசலாம். போன யாராச்சும் அட்டென்ட் பண்ணாங்க அப்படின்னா நீங்க ஹலோ சொல்றதுக்கு முன்னாடியே நீங்கள் இருக்கும் இடத்தின் விவரங்களை சீக்கிரமா சொல்லிருங்க. ஒருவேளை நீங்க கட்டிட இடிபாடுகளுக்குள்ள சிக்கி இருந்தீங்கன்னா நீங்க இருக்கும் கட்டிடத்தின் பெயர் அல்லது வீட்டின் முகவரியை முதலாவது சொல்லிவிட வேண்டும். நாம் வாழும் இந்த பூமியானது 3 முக்கிய அடுக்குகளை கொண்டது. மேலோடு, மென்டில் மற்றும் கோர் என 3 அடுக்குகள் உள்ளன. இந்த மேலோடு என்பது பூமியின் வெளிப்புற பகுதி, மென்டில் என்பது நடுப்பகுதி மற்றும் கோர் என்பது பூமியின் மைய பகுதியாக உள்ளது. மேலோடு எனப்படும் பூமியின் மேற்பரப்பு பல பெரிய தட்டுகளால் ஆனது. இந்த தட்டுகள் நகரும் போது ஏற்படும் உராய்வு காரணமாக பாறைகள் உடைந்து அதன் ஆற்றலை வெளியிடுகிறது. இவைகள் தான் நிலநடுக்கங்களை ஏற்படுத்துகிறது. இது போன்ற இயற்கை பேரிடர்களை கணிக்கவே முடியாது என்பதால் நாம் எப்பொழுதும் முன்னெச்சரிக்கையாக செயல்பட வேண்டியது நம்மளுடைய கடமை.